ஹாய். புடலங்காய் பிரட்டுறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு 3/4 கப் பருப்பு எடுத்துடுங்க. நல்லா வாஷ் பண்ணி 1 1/2 கப்பு தண்ணி ஊற்றி இதே பாத்திரத்தில் குக்கருக்குள்ளாடி வச்சு வேக வச்சுருவோம். கொஞ்சமாக காயப்பொடி போட்டுடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு அந்த பாத்திரத்துக்கே வச்சு குக்கரில் மூடி போட்டு 4 விசில் விட்டுறலாம். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. 4 விசில் வந்துட்டு பருப்பு சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இனி நம்ம தாளிப்பு போட்டுருவோம். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. அது கூட கடுகு தாளிப்பு போட்டுருவோம். கடுகு பொட்டி தாளிஞ்சிட்டு இது கூட வெங்காயம், பட்டை மிளகாய், கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். பொன்னிறமாக வந்துட்டு அதுவும் அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க புடலங்காய் எடுத்து நல்லா தட்டி எண்ணெயிலே கொஞ்சம் வேக விட்டுருங்க. வெந்தாச்சு. நம்ம அது கூட கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுவிடுவோம். அப்புறமா வேக வச்ச பருப்பு எடுத்து அது கூட தட்டி மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். இவ்வளோ தான் வச்சாச்சு. இது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கிடுங்க. அவ்வளோதான். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து இதே போல் பண்ணுங்கள். தேங்க்யூ.